அநீதி எல்லை மீறிய போது, அதர்மம் உச்சத்தை எட்டிய போது, கருணையே கூட கடுமையை கற்றுக்கொள்ள வேண்டிய தருணத்தில் சிவன் ருத்ரராக வெளிப்பட்டார். ருத்ரன் என்பவர், அவருடைய குரலே ஒரு எச்சரிக்கை. அவருடைய கோபமும் கூட உலக நலனுக்காகவே. சிவன் எப்போதும் தியானத்தில் ஆழ்ந்த யோகி மட்டுமல்ல, தேவைப்பட்டால் அதர்மத்தை முற்றாக முடிவுக்கு கொண்டு வரும் பிரசண்டமான சக்தியும் அவர்தான் என்பதை உலகிற்கு உணர்த்திய தருணமே ருத்ரன் என்ற நாமம். ருத்ரனின் கோபம் அழிவிற்காக அல்ல, அது பரிசுத்தத்திற்காக. பொய், அகந்தை, பாவம் வேரூன்றும் இடமெல்லாம் அவற்றை அவர் தீயாக எரித்து சுத்திகரிப்பார். ருத்ரன் நமக்கு ஒரு முக்கிய உண்மையை போதிக்கிறார். ஒவ்வொரு முறையும் சகித்துக் கொள்வதே பக்தி அல்ல. சில நேரங்களில் தன்னை காக்க தைரியமாக நின்று போராடுவதும் அதுவே தர்மமாகும். தனக்குள் இருக்கும் பயத்தை எரிக்க வல்லவனே ருத்ர ரூபத்தின் உண்மையான அர்த்தத்தை உணர முடியும். ஓம் நம சிவாய.